أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் நாம் அவசரப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு எல்லா நன்மைகளும் உடனே அரங்கேற வேண்டும், வாழ்க்கையில் ஒரே நாளில் பணக்காரனாக வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எல்லாம் நம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நாம் எல்லா விஷயத்துக்குமே அவசரப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறோம். இந்த அவசரம் என்பது நமது இரத்தத்தில் ஊறி போன ஒரு காரணத்தினால் பல்வேறு விதமான நோய்களுக்கு கூட நாம் ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அவசரப்படுறது என்பது ரொம்ப மோசமான ஒரு தத்துவம், மோசமான ஒரு குணம். இந்த குணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். நிதானமான முறையில் எல்லா விஷயங்களையும் அணுக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிதானம் என்பது ஒரு மூமின்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவசரப்படுவது என்பது சைத்தானிய ஒரு குணம், நிதானமாக அணுவது தான் இறைவனுடைய ஒரு பண்பு என்று சொல்லி காட்டுகிறார்கள். சைத்தானுடைய குணமாக இருக்கக்கூடிய இந்த அவசரப்படக்கூடிய ஒரு குணம் நமக்கு எப்போதும் மேலோங்கி இருக்குமே ஆனால் நமது வாழ்க்கையில் பல கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். வீடுகளில் நடக்கக்கூடிய சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையுமே ஒரு நிதானமான போக்கை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையை மேலதிகமாக தரும் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் பல நேரங்களில் உருவாவதற்கு காரணம் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி இந்த அவசரப்பட்டு பேசுவது தான் காரணமாக அமைந்து விடுகிறது. நிதானமாக இருந்தோம் என்று சொன்னால் அது தானாகவே சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இருக்கும். வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் சொல்லி பார்க்குறோம், முடியலை, எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அமைதியாக போயிட்டோன்னு சொன்னால் அவங்க தன்னைத்தானே சரி பண்ணி கொள்வார்கள். சரி, நம்ம மேலே தான் தப்பு, ஆணோ பெண்ணோ அது நிதானமாக கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், ஆமாம் நம்ம தானே குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டோம், அதனால தானே அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, நம்ம கொஞ்சம் நிதானமாக போயிருக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு நிதானத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், உப்பு இல்லைன்னு சொன்னால் பாத்திரத்தை பறக்க விட்றோம். அப்போ பாத்திரத்தை பறக்க விடுக்கும்போது அவங்க வார்த்தையை பறக்க விட்றாங்க. அப்போ மாறி மாறி வீட்டில் சண்டை என்ன ஆகுதுன்னு சொன்னால், நிம்மதி இழந்த ஒரு சூழலை அங்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஒவ்வொரு வீடும் இதை நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த அவசரமான முறையில் ஒரு விஷயத்தை அணுகுவது, அவசரமான விஷயங்களுக்கு ஆசைப்படுவது. வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை சரி செய்ய வேண்டும். எப்படி சரி செய்ய வேண்டும்? பிரார்த்தனை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, உன்னை கொண்டே தவிர எங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது, நீ எங்களுடைய கஷ்டங்களை போக்குவாயாக என்று சொல்லி இறைவனிடம் முறையிட்டு விட்டு நிதானமான முறையில் நமது வாழ்க்கை விஷயங்களை அமைத்து கொள்ள வேண்டும். உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் படுத்துக்கிறதா ஆகுமா? அதுக்காக கடுமையாக கஷ்டத்தை போக்குவதற்காக உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கு அல்லாஹ் நமக்கு நன்மை தருவான் என்ற எதிர்பார்ப்பிலே பிரார்த்தனையும் செய்ய வேண்டும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பிரார்த்தனையை எப்படி செய்ய சொல்லி நமக்கு சொன்னால் நீங்கள் பொறுமையின் மூலம் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். உதவியை எப்படி தேடுங்கன்னு சொன்னால் பொறுமை முதல்ல ரொம்ப முக்கியம். அவசரப்பட்ட முடியுமா? அவசரப்படுவது என்பது ஒரு சைத்தானிய குணம். உடனே கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. உங்களை நினச்சா உடனே பெரிய அழகாக ஆக்கிடலாம். ஆனால் அல்லாஹ் சோதிப்பானே. உலகமே சோதனைக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கையும் மரணையும் நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் பொறுமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடிய ஒரு நிலை என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடினமான முறையில் நாம் உழைக்க முற்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமான முறையில் அல்லாஹ் அதற்கு ஒரு நல்ல தீர்வை அமைத்து தருவான். நமது கஷ்டங்களை போக்குவான். நிதானமான ஒரு முறையில் நமது வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரே நாள் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடணும்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி ஒரு நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அல்லாஹ் மனிதர்களுக்கென்று ஒரு காலக்கெடுவை ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நமக்கு எல்லா நிகழ்வுகளும் ஏற்படும். சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வார்த்தையை விட்டுருவான் சில நேரத்தில் நம்மால். அந்த வார்த்தை பற்றிக்கிட்டு பிடிக்கும். அப்போ சரியான முறையில் நிதானமான முறையில் விஷயங்களை அணுகணும் என்று சொன்னால் அதில் ஏராளமான நன்மை மக்களுக்கு ஏற்படும், நமக்கும் ஏற்படும். நம்ம விடக்கூடிய வார்த்தை என்பது பிரச்சனைகளை பெரிதாக்குமே தவிர பிரச்சனைகளை தீர்வாக அமையாது. அப்போ வார்த்தைகளை அழகான முறையில் பேச வேண்டும். எனது அடியார்களுக்கு கூறுவீராக நல்லதையே பேசுங்கள். பேசும்போது என்ன செய்யணும்? நல்லதை அழகானதை பேச வேண்டும். இதெல்லாம் நிதானமானவர்கள் செய்யும் செயல். அவசரப்படக்கூடியவர்களுடைய செயல் என்னன்னு சொன்னால் எதை வேணாலும் பேசிவிடுவார்கள். அவனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் கோபத்தில் அவன் மூர்க்கம் பயங்கரமான ஆள் அப்படி காட்டுவதற்காக சில பேர் செய்யக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு தீமையை சமுதாயத்துக்கு ஏற்படுத்திவிடும் என்பதையும் நம்ம பார்க்குறோம். நடைமுறையில் பல நிகழ்வுகளை அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் அவசரப்படுதல் என்கின்ற ஒரு நிலை தான் காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போ நம்ம குணங்களில் மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணமாக எது இருக்குதுன்னு சொன்னால் இந்த அவசரப்படுதல் என்பது இருக்கக்கூடாது. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நிதானமான முறையில் பிரச்சனைகளை அணுக வேண்டும். அழகான முறையில் பேச வேண்டும். நல்ல வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். இறை திருப்தியை பெற வேண்டும். இறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான செயல் திட்டம் மாதிரி நமது சிந்தனைகளை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நமது வெற்றியை அல்லாஹ் நன்மையாக ஆக்கி தருவான் என்பதை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹுவை வணங்குபவன் இருக்கிறான், மனிதர்களில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அவன் நிம்மதி அடைகிறான். எல்லாத்துக்கும் நன்மை கிடைச்சதுன்னு சொன்னால் என்னை மாதிரி வருமா? எனக்கு பயங்கரமான அறிவு இருக்கிறது, நான் எப்படி சிந்திக்கிறேன்னு தெரியுமா? எவ்வளோ ஆற்றல் பெற்றவன் தெரியுமா? எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு எவ்வளோ சிந்தனை சக்தி எல்லாம் இருக்குதுன்னு தெரியுமான்னு சொல்லி தன்னைத்தானே புகழக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். உனக்கு சிந்தனையும் ஆற்றலையும் அறிவையும் தெளிவையும் கல்வியையும் வசதி வாய்ப்பையும் தந்தது யார்? அது சிந்திக்க வேண்டாமா? வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவங்களால் நகர முடியுமா? முதல்ல சரியான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தால்தான் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வடிவம் பெறும். இல்லை என்று சொன்னால் எந்த நன்மையும் உங்களால் அடைந்து கொள்ளவே முடியாது. அப்போ அந்த வாய்ப்பை அழகை அந்த அந்த வழிமுறையை இதெல்லாம் ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நிம்மதி எடுத்தோன்னா நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தனது வாழ்க்கை நிலையை அமைத்து கொள்கிறான். அதன் காரணமாகவே பல கடமைகளை செய்ய தவறுகிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாய்ப்புகளையும் வசதியையும் கொடுத்து விட்டான் என்று சொன்னால்
அவன் யோசிக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய சோதனை, இந்த சோதனையில் நான் எப்படி செயல்படுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதர்களுக்கு அவர்களுடைய இறைவன் வசதி வாய்ப்பை, செல்வங்களை, நல்ல நிலையை அதிகமாக்கி தந்து சோதிக்கும் போது என்று சொல்லி காட்டுகிறான். அந்த சோதனையை மறந்துடுவான். நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாத்தை விட அதிகமாக தெரியும், எனக்கு எல்லாமே கற்றுருக்கேன், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திமிர்த்தனத்தில் அலையக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னால் அந்த சோதனையில் அவன் வீழக்கூடியவனாக இருக்கிறான். இறை கடமையை ஒழுங்காக செய்ய மாட்டான். இறைவன் அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த சோதனையில் வீழக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அது நிம்மதி அடைகிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவன் நமக்கு வழங்கிய அந்த கடமையை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த கடமையில் குறைவு வைக்கக்கூடியவர்களாக, அந்த கடமையை தவறக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அது நமக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் தலைகீழாக மாறி அவன் நம்மளை திட்டக்கூடியவனாக கூட சில பேர் இருப்பான். அம்மா இதா மபுத்தலாகு கதர் அலைஹி ரிஸ்ககு ஃபயகூலு ரப்பி அஹானு. அவனுக்கு வழங்கப்பட்ட அருளில், அவனுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தில், அவனுக்கு வழங்கப்பட்ட நிம்மதியில் ஏதாவது ஒன்றில் கொஞ்சம் குறைவை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதித்தான் என்று சொன்னால் என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று புலம்பக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அப்போ இவ்வுலகிலும் மறுமையிலும் அவன் நஷ்டமடைந்து விட்டான். இது தெளிவான ஒரு நஷ்டம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நிலை என்பது நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நமக்கு ஏற்பட்ட நன்மைகள் எல்லாமே ஒரு சோதனையான ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் நாம் அதை நிதானமான முறையில் அணுகினோம் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாக மாறும். இல்லை என்று சொன்னால் அது நமக்கு தீமையாக மாறிவிடும். நமக்கு வழங்கப்படும் விஷயங்களில் நம்ம நல்ல விஷயங்களில் அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் நமக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படுவதாக இருந்தாலும் கூட இந்த விஷயம் எனக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் தான் காரணம் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று குறைந்தபட்ச ஒரு புகழ்ச்சியாவது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். அடியானுடைய சின்ன ஒரு புகழ்தலை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீங்க, சாப்பாடு எவ்வளோ பெரிய விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான். சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது, அதை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு புகழ்ச்சி தான் நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்கிறோம். அந்த புகழ்ச்சியில் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று சொல்லி அற்பமான ஒரு புகழ்ச்சியில் கூட அல்லாஹ் திருப்தி அடைகிறான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நன்றி செலுத்துதல் என்பது எல்லா நிலைகளிலும் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சின்ன கஷ்டம், இறைவனை அழைக்கிறீங்க, இன்னா லில்லாஹி ஓ இன்ன இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், நாங்கள் அவனிடம் திரும்ப செல்லக்கூடியவர்கள் தான் என்ற ஒரு துவாவை செய்துவிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு, துன்பத்துக்கு பதிலாக இறைவா சிறந்ததை தருவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவனாக, அந்த துன்பங்களை போக்கக்கூடியவர்களாக இருப்பான். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நன்மை ஏற்படும் போது புகழ்வதும், தீமை ஏற்படும் போது அல்லது கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கும் போது, சோதனைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்மளை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், நம்ம ரொம்ப துர்பாக்கியசாலி, இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துருதா அவன் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை எதிர்கொள்ள சிரமப்படுறான். சின்ன சோதனையாக இருந்தால் மனசுக்குள்ளே வச்சுக்கிறான். பெரிய ஒரு சோதனை வந்ததுன்னு வைங்களேன், அதை பிறரிடம் சொல்லி அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான், அல்லாஹ்வுக்கு நான் தான் கிடச்சினா, அல்லாஹ் என்னை எப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடம் அந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக கூட சில பேர் ஆயிடுறாங்க அந்த கஷ்டத்தை பொறுத்து. அப்போ அடியானுடைய விஷயங்களில் அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்துவதற்காக சோதிக்கும் போது
அதை அடியான் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை பொறுத்துதான் அவனுடைய மறுமை வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமும் ஒரு சோதனை தான். கஷ்டத்தை அழகான முறையில் நீங்கள் எதிர்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு நிகரான ஒரு நன்மை என்பது மிகப்பெரியது. அதுக்கு சொர்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை. அப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அழகான முறையில் எதிர்கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு பரிசு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்ளக்கூடிய மன சிந்தனை என்பது நமக்கு வர வேண்டும். வாழ்க்கையில் பல துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ அந்த துன்பத்தின் போதெல்லாம் இது ஒரு சோதனை. இந்த சோதனையின் மூலம் நான் இறைவனிடம் நேரடியாக ஒரு நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். இதை அழகிய முறையில் நான் எதிர்கொள்வேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின்களுடைய நிலை என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒரு நிலை. அவருக்கு ஒரு நன்மை ஏற்படுமையானால் அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக அதை நன்மையாகவே அதிகரித்துக் கொள்கிறான். அவனுக்கு ஒரு தீமை ஏற்படுமையானால், ஒரு கஷ்டம் ஏற்படுமையானால், ஒரு சோதனை ஏற்படுமையானால் அதை அழகிய முறையில் எதிர்கொள்வதன் மூலமாக அதையும் நன்மையாகவே மாற்றிக்கொள்கிறான். மூமின்களை தவிர வேறு யாருக்கும் இந்த பண்பு வழங்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பண்பை உடையவர்களாக சோதனையான காலகட்டத்திலும் நன்மையான காலகட்டத்திலும் எல்லா நிலையிலையும் இறை நிறைவை பெறக்கூடியதாக ஒரு நிலையாக நம்மளுடைய நிலை இருக்க வேண்டும். அவசரக்காரனுடைய அவசர புத்தி நமக்கு இருந்துவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து நிறைய மக்கள் வருவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுவிடும். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மார்க்கம் நல்ல மார்க்கம், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான், இந்த மார்க்கம் சூப்பர் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டுன்னு சொன்னால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டுன்னு சொன்னால், இது ஒரு மார்க்கமாகுது, இதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருந்தாங்க. அது எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மார்க்கத்துக்கு வந்ததுனால எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஒரு குதிரை ஒரு நல்ல உயர் குதிரையை ஈன்றெடுத்துச்சுன்னு சொன்னால், இந்த 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 நன்மை எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இந்த மார்க்கத்துக்கு வந்ததுனால எங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி, அதனால தான் ஏற்பட்டுச்சு, இதனால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ தீங்கு சில நேரத்தில் ஏற்படுமா இல்லையா, இழப்புகள் ஏற்படும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மார்க்கம் மோசமான மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்களாம். அப்போது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். விளிம்பில் இருந்து கொண்டு அவன் அல்லாஹை வணங்குகிறான். அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அவன் அல்லாஹை புகழ்கிறான். அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் அவன் தலைகீழாக மாறிவிடுகிறான். இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கு இது தெளிவான ஒரு நஷ்டம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நீங்கள் செய்திகளை பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு குணம் நமக்கு இருக்கிறதா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இன்பமான முறையில் பல செய்திகளை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு அல்லாஹ் நல்ல திருப்தியான வாழ்க்கையை தந்திருக்குதான்னு சொல்கிறோம். சொன்னால் அவங்களுடைய கடமை என்ன? அந்த கடமையை சேர்த்து நீங்கள் யோசிக்க வேண்டும். மார்க்கத்தில் நமக்கு சில கடமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜகாத் என்கின்ற ஒரு கடமை மார்க்க ரீதியாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சதக்கா என்கின்ற தர்மங்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்லவற்றில் பணியாற்றக்கூடியது, நல்ல விஷயங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடியது, ஏராளமான விஷயங்கள்லாம் நமக்கு கடமையாக இருக்கிறது. நல்ல மக்களுடைய கடமை. இந்த கடமை எல்லாத்துக்கும் மறுமையில் அவர் கூலி பெற்றுக்கொள்வார். சும்மாவை தர போகிறீங்க? உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாஹ் கொடுத்ததை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு சும்மாவாக இருக்க போகிறீங்க? அதற்கு பிரதிபலன் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்குறீங்க. என்ன பிரதிபலன்? சொர்க்கம் என்கின்ற ஒரு பிரதிபலன். அப்போ அந்த சொர்க்கத்துக்கு தேவையான அந்த பிரதிபலனை நான் அழகிய முறையில் அந்த கடமையாற்றக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால், இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையில் அடங்கும் என்று சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சோதனை கஷ்டம் வருகிறது. அப்போ நம்ம நிலை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு உதாரணம் காட்டுகிறான். கடலில் போவான், நல்ல ஒரு கப்பலில் போய்கொண்டு இருக்கிறான். அந்த கப்பல் என்பது அவனை நல்ல காற்று என்பது வழி நடத்துகிறது. சரியான முறையில் போய்கொண்டு இருப்பான். நல்ல காற்று வந்ததுன்னா என்ன செய்வான்? அவன் திட்டமிட்டபடி அவனுடைய இலக்கில் நல்ல ஜாலியாக போய்கொண்டு இருப்பான்.
போகக்கூடிய இடத்தை சரியான முறையில் அமைத்து கொள்வான். அப்படி இல்லாமல் ஒரு சூறாவளி காற்று ஒன்று வந்து விடுகிறது. இந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான்? கஷ்டமான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை. இந்த நிலையில் அவனுடைய உல பிரார்த்தனை எப்படி இருக்குமா? யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய உண்மையான பிரார்த்தனை எப்படி இருக்குமான்னு சொன்னால், உல தூய்மையோடு அல்லாஹ்வை அழைப்பானா. இதிலிருந்து என்னை காப்பாற்றிவிட்டால் நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி உல தூய்மையோடு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இந்த மாதிரி நம்ம ஏராளமான நாட்களில் இருந்திருக்கிறோம். கஷ்டமான நாட்களில் வீடுகளில் நாளை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில், ஆஸ்பத்திரியில் நமக்கு வேண்டியவர்கள் இருக்கும்போது உள்ள நிலையில், பல கஷ்டமான சூழ்நிலையில், நோயின் உச்சப்பட்ட நிலையில், வறுமையின் உச்சக்கட்ட நிலையில் உல தூய்மையோடு இறைவனை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். பல நிலைகளில் இருப்போம். நம்பிக்கை சார்ந்தது, நம்பிக்கை பலமாக இருந்தது என்று சொன்னால் இந்த பிரார்த்தனை என்பது ஒவ்வொருவரும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை பல நிலைகளில் ஏற்றுக்கொள்வான். அதில் ஒரு நிலை என்னன்னு சொன்னால், அவசர காலங்களில் உடனடியாக பதிலளிக்கக்கூடியவனாக இருப்பான். அது என்ன பதில்? அவனுடைய அந்த பிரார்த்தனையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அவனை காப்பாற்றி விடுவான். அந்த கப்பல் தள்ளாட்டத்திலிருந்து அவனை காப்பாற்றி அவனை சரியான ஒரு நிலையில் அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதுக்கப்புறம் அவன் நன்றி உள்ளவனாக இருப்பான் தானே சொன்னான். அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை அப்படி தானே செஞ்சான். நன்றி உள்ளவனாக இருக்கிறானான்னு கேட்டால், நம்மை அழைக்காதவன் போல் அவன் நடந்து கொள்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னால் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறான். இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? கஷ்டமான சூழ்நிலையில் நமது கஷ்டங்களை அல்லாஹ் போக்கிவிட்டான் என்று சொன்னால், இதை நிச்சயமாக அல்லாஹ் தான் போக்கினான், என் அறிவை கொண்டுலாம் இது போக்கவில்லை என்று சொல்லி உணரக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால், அவன் எப்படி அழைக்காதவன் மாதிரி இருந்தானோ அது மாதிரி நம்ம பல நேரங்களில் இருப்போம். வீடுகளில் நிற்பாங்க, அம்மா வயிறு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு தாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். யாரை சொல்லுவோம்? ஒரு மிஸ்கீனை பார்த்து சொல்லுவோம். ஒரு வயசானவங்க ரோட்டில் நின்றுட்டுருப்பாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை என்பது நமக்கு நன்றாக தெரியும். உதவி தேவை இவர்களுக்கு என்று சொல்லி நன்றாக தெரியும். அந்த நிலையில் அதை கண்டும் காணாத மாதிரி நம்ம கடந்து போகக்கூடியவர்களாக இருப்போமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? ஒரு உதவி, ஒரு கஷ்டம், நஷ்டம் இதுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நேற்று நீங்கள் இருந்தீங்களே, உங்கள் கஷ்டத்தை சொல்லி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்தீர்களே, அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்தானே. அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து உங்களுடைய கஷ்டத்தை போக்கினானே. இன்னைக்கு கண்ணு முன்னால் ஒருத்தருடைய பலவீனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த பலவீனத்துக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? எடுத்தறிஞ்சு பேசுறீங்க. பல நிலைகளில் சிரமப்படுறவங்களுடைய சிரமங்களை கால் தூசிக்கு கூட நீங்கள் பொருட்படுத்துவது கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க என்பதற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னா என்னன்னு சொன்னால், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி தான். மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், அடியானே உனக்கிட்ட நான் தண்ணி கேட்டேன், நீ தண்ணி தரல. உங்ககிட்ட உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவு தரல. நோய் நான் நோயாளியாக கிடந்தேன், நீ நோய் விசாரிக்கவே வரல. அப்படி சொல்லுவானா, அல்லாஹ் நீயே எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன், நீ எப்படி உணவுக்கு இல்லாமல் இருந்த, நீ எப்படி தண்ணி இல்லாமல் இருந்த? இதெல்லாம் அவனுடைய கேள்வி. நம்ம அப்படி நினச்சி தானே புறக்கணிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஆள் இந்த நேரத்தில் அவன் தண்ணிக்கு இல்லாமல் இருந்தான், உணவுக்கு இல்லாமல் இருந்தான், இந்த ஆள் நோய் வாய்ப்பட்டு இருந்தான், நீ அவனை சந்திக்கவும் இல்லை, அவனுக்கு உதவி செய்யவும் முடியல. நீ அங்கே அவர்களுக்கு உதவி செய்திருந்தால் என்னை கண்டிருப்பாய். என்னை கண்டிருப்பான் என்ன? அல்லாஹை காட்சி தருவான்னு அர்த்தம் கிடையாது. அந்த நன்மையை நீ அடைந்திருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் மறுமையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்போ இந்த நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்மளுடைய நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அவசரப்படக்கூடிய அந்த குணம் என்பது நம்மிடம் இருக்கவே கூடாது. எப்போதும் ஒரு நிதானமான ஒரு சூழல், ஒரு நல்ல ஒரு நிலையை, மக்களுடைய நன்மையை அதிகரித்து கொள்ள வேண்டும், மக்களிடையே நல்ல விதமாக பழக வேண்டும், மக்களுக்கு நாம் உபயோகரமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி சிந்தனைகள் நம்மகிட்ட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவசரமான குணங்கள், அவசரப்பட்டு பேசுவது, அவசரமாக நடந்து கொள்வது, அடுத்தவர்களை எடுத்தறிஞ்சு பேசுவது, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்வது, திட்டுவது, மோசமான செயல், அதிகமாக ஆசைப்பட்டு அதுக்கு அவசரப்படுவது, இந்த மாதிரியான அவசரமான குணங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு நிதானமான முறையில் எல்லா விஷயத்தையும் நாம் அணுக வேண்டும். மக்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய அதன் மூலம் நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய காரியங்களில் நாம் கவனமாக ஈடுபட வேண்டும். அது இந்த உலகத்திற்கும் மறுமையிலும் நன்மை நமக்கு பெற்றுத்தரும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு செய்தியாக தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லீமுடைய நிலை, அவனுடைய எல்லா நிலையும் நமக்கு நன்மையாக ஒரு நிலையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனுடைய காலில் தைக்கும் ஒரு முள் உட்பட அவனுக்கு துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாயினும் அவன் அழகிய முறையில் எதிர்கொண்டான் என்று சொன்னால், அவனுடைய பாவங்களில் சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு செய்வது சிலவற்றை தெரிஞ்சு செய்வோம், சிலவற்றை நம்ம தெரியாமல் கூட செய்வோம், அறியாமல் செய்வோம், பாவனே தெரியாத அதை செய்து கொண்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி நிலையெல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பல நிலைகள் இருக்கிறது. ஒழுவின்றது கூட அழகான முறையில் ஒழு செய்தால் கூட உங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பொறுமையாக எதிர்கொள்வது, அவசரப்படாமல் பொறுமையாக அணுகுவது, பொறுமை கொண்டும் தொழுகை மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடிய அந்த குணம், இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரும். அல்லாஹ் அவருடைய பாவங்களை சிலவற்றை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எந்த துன்பமானாலும் நாம் அழகிய முறையில் எதிர்கொள்ள வேண்டும். எந்த ஒரு இன்பமானாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல மனிதர்கள் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.